ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. குரு தட்சிணாமூர்த்தி பகவான் திருவடிகள் போற்றி. ஓம் முருகா சரவணபவ குகாய நம. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புகாய சகுரு சுக்கர சனிப்பேச்சனாக கேதுவே நம. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2024 அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கான பலன்களை பார்க்கணும். முதல்ல இந்த அக்டோபர் மாதம் சிம்ம ராசிக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நகர்ந்திருக்குது, என்ன பலன்கள் மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாள் எது, யோக நாள் எது அப்படிங்கிறதையும், நீங்க எப்பயுமே வணங்க வேண்டிய ராசியினுடைய தேவதை, நட்சத்திரத்தினுடைய தேவதை யார் அப்படிங்கிறதையும், நீங்க உங்களுக்கு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய தெய்வ அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம் எது அப்படிங்கிறதையும், உங்களுடைய சந்திராசமந்திரங்கள் எது அப்படிங்கிறதையும் எல்லாம் கலந்து பார்க்க போறோம். முதல்ல ராசி பலனை பார்க்கலாம். என் அன்பிற்குரிய சிம்ம ராசி நேயர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம். எப்படின்னா, முதல்ல உங்க ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார். தனஸ்தானத்துல 17-10 வரைக்கும் தனஸ்தானத்துல இருக்கிறாரு. அது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். 2ஆம் இடத்துல இருக்கிற தனஸ்தானத்துல அதே இடத்துல உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 10-10 வரைக்கும் ஆட்சி மூலத்திரியோணம் அடைஞ்சிருக்கிறார். 2ஆம் இடத்துல 2ஆம் இடத்து அதிபதி தனகாரகன் ஆட்சியாகி மூலத்திரியோணம் அடைஞ்சிருக்கிறாரு. உங்களுடைய ராசிநாதனும் 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கு அடுத்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு சுக பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியான வண்டி வாகன யோகம், தாய் பாக்கியஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலேயே இருக்கிறார். ஆக 2ஆம் இடம் நன்றாக இருக்கிறது, தனஸ்தானம் நன்றாக இருக்கிறது. கல்வி, உயர்கல்வி, வண்டி வாகன யோகம், அது தந்தையினுடைய செல்வாக்கு, மேல் அதிகாரிகளை சந்திக்கிறது, காலி நிலம் வீடு வாங்குறது, இது இப்படி எல்லா வகையிலுமே ஒரு சிறப்புள்ள ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. 20ஆம் தேதிக்கு மேல செவ்வாய் பகவான் ஒரு ராசிக்கு விரைத்துக்கு வராரு. சூரிய பகவான் 17ஆம் தேதிக்கு மேல நீச்சமாகிறார். ஆக 17ஆம் தேதி வரைக்கும் நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே அற்புதமா நடக்கும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 3-10 சிறுதூர பயணங்கள், சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எண்ணம், எழுத்து, இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 10ஆம் தேதிக்கு மேல 3ஆம் இடத்துக்கு போறார், முயற்சி ஸ்தானத்துக்கு போறார். அப்ப வங்கி வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிலம் வாங்கலாம், அது தாய்மாமனுடைய உறவுல ஏதாவது கிடைக்குமா. அடுத்தது எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 3ஆம் இடத்து அதிபதி 3-10க்கு உண்டான அதிபதியான சுக்கிர பகவான் ஆட்சி ஆகிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதாவது 12-10 வரைக்கும் சுக்கிர பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திலேயே ஆட்சியாகி இருக்கிறார். அப்ப சுக்கிர பகவான் ஆட்சியாகி 2ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்திற்கான காலி இடம் நிலம் வாங்குறது, லக்ஸூரியஸ் தொழில் செய்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலம். இருந்தாலும் 3ஆம் இடத்துல சூரியன் நீச்சமாகிறார். 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் நீச்சமாகறதுனால அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசியல் இருக்கிறவங்க, அடுத்து ராசியினுடைய அதிபதியாதனால உங்களுக்கு உடல்நிலையில கோளாறுகள் வரலாம். உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுவது, தந்தையினுடைய உடல்நிலை பாதிக்கப்படுவது, இதெல்லாம் இருக்கும். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் உஷாரா பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப ஒரு அற்புதமான மாதம்.
அடுத்தது 5ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்குமான பூர்வ புள்ளி புத்திரஸ்தானம் மற்றும் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல 9ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். 5ஆம் இடத்ததிபதி 10ல, ஒரு கோணாதிபதி ஒரு உச்ச கேந்திரத்தில் இருக்கிறார். அற்புதமான பலன். அதுவும் 5ஆம் இடம் பாக்கியாதிபதி உங்களுக்கு வந்து யோகாதிபதி, உங்களுடைய யோகாதிபதியான குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இது ஒரு அற்புதமான ஒரு மாதம். 9ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் வக்கரமாகிறார். அப்ப வக்கரம் ஆனாலும் அவர் எங்க போறாரு? உங்களுடைய பாக்கிய ஸ்தானத்துக்கு போறாரு. பாக்கிய ஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசியையும், ராசிக்கு 3ஆம் இடத்தையும், ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம், மனைவியினுடைய நிலை, கூட்டு தொழில், வியாபாரம், இது எல்லாமே ஆக மொத்தத்துல இந்த மாதம் அனைத்தும் ஒரு செல்வ செழிப்பான, சங்கடங்கள் இல்லாத, ஒரு திருப்தியான, ஒரு வளர்ச்சியான ஒரு மாதம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான 6, 7 ரணருண ரோக சத்ருஸ்தானம், கலத்திரம், கூட்டு தொழில், நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய 6, 7க்கு 2க்கும் அதிபதியான சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கிறார். வக்கரம் அடைஞ்சு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ஆயுள் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்கார். ஆயுள் ஸ்தானத்துல ராகு பகவான் இருந்தாலும் சனி பகவானுடைய நட்சத்திர சாரத்துலதான் இருக்கிறார். ஆயுள்காரனுடைய ஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா இருக்கும். இருந்தாலும் போக்குவரத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் 17ஆம் தேதி வரைக்கும். ஏன்னா சூரியன் ராகுனுடைய தொடர்பு இருக்கிறதுனால நீங்க வந்து வண்டி வாகனத்துல போறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துட்டீங்கன்னா கரெக்டு. அது குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தை 17ஆம் தேதிக்கு மேல பார்த்துக்க. மற்றபடி இந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். இப்ப அடுத்தது உங்க ராசிக்கான சந்தாசம் தினங்கள் 15/10/24 மாலை 4:50 முதல் 17/10/24 மாலை 4:20 வரை சந்தாசம் தினங்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 1, 3, 5, 7, 8, 10, 12, 14, 16, 19, 22, 25, 28, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 2, 6, 17, 20, 29, 31. யோக நாட்கள் அக்டோபர் 12, 14. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் சூரியன் வழிபாட்டோடு, மகத்துல பிறந்தவங்களுக்கு சூரியன் வழிபாடும் சிவனுடைய வழிபாடும் ரொம்ப முக்கியம். அடுத்து நட்சத்திரத்தினுடைய வழிபாடான மகாலிங்கேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூர நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 2, 4, 6, 8, 9, 11, 13, 15, 17, 19, 21, 26, 29, 31 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் அக்டோபர் 3, 5, 7, 18, 30. யோக நாட்கள் அக்டோபர் 21, 23. நீங்கள் பூர நட்சத்திரம் பிறந்தவங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாட்டோடு பார்வதி ஆண்டாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு மிகச் சிறப்பு. நீங்க எப்பயுமே உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் ஆண்டாள். அடுத்து உத்திரம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் அக்டோபர் 3, 5, 7, 9, 10, 12, 14, 16, 18, 20, 25, 27, 30. அசுப நாட்கள் அக்டோபர் 4, 6, 8, 19, 22, 31. யோக நாட்கள் அக்டோபர் 14, 16. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவன் வழிபாட்டோடு மகாலிங்கேஸ்வரர். மொத்தத்துல எல்லாமே சிவன் வழிபாடு தான் உங்களுக்கு காலம் உறவுமே. அடுத்து நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம் ஐயப்பன். நன்றி நேயர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.